ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல 5வது வசனம் வாசிக்கிறோம். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்துக் கொண்டிருப்பான். அதை கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாயிருக்கும். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாது இருந்தது. ஆகையால் தாவீது பெலிஸ்தனிடையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையில் இருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்துப்போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். ஆமென், அல்லேலூயா. இந்த நாள்ல கூட தேவன் ஒரு பெரிய ஒரு வார்த்தை, ஏன்னா நம்ம எல்லாம் சோர்ந்து போய் இருப்போம். ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வரும்போது, பெரிய ஒரு வீரனை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பயம் வந்துடும், நடுக்க வந்துடும், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி. இந்த நாள்ல கூட எல்லாமே நம்மளால பண்ண முடியும், தேவன் நம்மளோடு இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு விசுவாசத்துக்காக தேவன் வார்த்தை கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா பெரிய பெரிய பிரச்சனை வரும்போது ஒருத்தர் பயத்தினாலேயே நமக்கு ஒரு நடுக்கம் உண்டாயிரும். இந்த பிரச்சனையை நம்ம எப்படி மேற்கொள்ள போறோம் அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்குள்ள பயம் வரும். அப்பனா அந்த பயத்தெல்லாம் எடுத்து போடுறதுக்காக தேவன் நம்மளுக்கு தைரியத்தை கொடுக்க இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அந்த பெலிஸ்தரு பயங்கரமான வீரனா இருந்தான். அவனோட தலை கவசமே எவ்வளவா இருந்தது? 5000 சேக்கலா இருந்தது. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா கால்கள் வெங்கலத்தை போல அவ்வளவு ஒரு அவனை பார்த்தாலே ஒரு பயங்கரமா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அவ்வளவு உயரமா இருப்பான். ஏன்னா எல்லாம் அண்ணாந்து தான் பாக்குற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில ராணுவத்துல எல்லா ராணுவம் வந்து அவனை எதுக்கறதுக்காக நிக்கிறாங்க. அப்பனா ராணுவத்துல இருக்கிறவங்களே பயப்படுறாங்க. ஆமென், அல்லேலூயா. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்த ராணுவத்துல இருக்கிற அந்த ஈசாயின் மகனாக தாவீது, அவர்கள் ஈசாயின் மகனாக 8 குமாரர்கள் இருந்தார்கள். அந்த 8 குமாரர்களையும் 3 குமாரர்கள் வந்து இங்க ராணுவத்துல இருக்கிறார்கள். அதனால அந்த தாவீது என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த தகப்பன் போய் அப்பத்தையும் இந்த பால் கட்டிகளையும் கொண்டு கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லும் போது சரின்னு அவன் வந்து படிக்காதனால என்ன பண்ணிட்டாங்க, ஆடு மேய்க்கிறதுக்காக அனுப்பி விடுவார்கள் அந்த சின்ன பையனை. அந்த ஆடு மேய்க்கும் போது அண்ணனுக்காக உணவு கொண்டு போகிறான். அந்த ராணுவத்துல அந்த இடத்துல எல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறாங்க பெலிஸ்தரை பார்த்து. ஆமென், அல்லேலூயா. அப்ப வந்து கொடுத்துட்டு வரும்போது அங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது என்ன எல்லாரும் இப்படி பயந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அப்புறம் மறுபடியும் சாப்பாடு கொடுத்து நீ எதுக்கு இங்க வந்தேன்னு சொல்லி அண்ணனுங்களாம் பயப்படுறாங்க. அப்ப வந்து இவனை பார்த்து எதுக்கு நீங்க எல்லாம் இப்படி பயப்படுறீங்க, எதுக்கு இவ்வளவு போராட்டம் அப்படின்னு சொல்லி நான் முறியடிக்கிறேன்னு சொல்லி தைரியமா சொல்லுகிறான். நாம அல்லேலூயா. அப்ப சகோதரனுக்கு ஒரு பயம், இத்தனை பேர் ராணுவம் எல்லாம் நிக்கும் போதே நம்ம எல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறோமே, அவனை பார்த்து இவன் சின்னவன் நீ போட வீட்டுக்கு போட, சத்தம் போடாதா, நீ வீட்டுக்கு போட மிரட்டுறாங்க. இருந்தாலும் அவன் கேட்கல. பயப்படாதே, நான் சிங்கத்தையே முறியடித்து இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏன்னா சிங்கத்துல என்ன ஆடுகள் எல்லாம் பிடித்து கொண்டு போகும்போது அந்த ஆடுகள் எல்லாம் போய் சிங்கத்தின் வாயிலிருந்து மீட்டெடுத்து இருக்கிறார். நாம அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தைரியம் அவனுக்குள்ள கர்த்தர் இருந்தார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் இருந்தனாலதான் அவன் அவ்வளவு ஒரு பலமா இருக்க முடிந்தது. ஆமென், அல்லேலூயா. ராணுவத்திலே இருந்தாலும் அவர்களுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. தாவீதுக்குள்ள கர்த்தர் இருந்ததுனால அந்த பயம் இல்ல. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு பயம் அறியாதுன்னு சொல்ல மாதிரி அந்த சின்ன பையனுக்கு அந்த பயம் அறியல. ஆமென், அல்லேலூயா. அப்படி இருந்து சகோதரங்கள் வேண்டான்னு சொல்லி கூட என்ன பண்ணிடுறான், ராஜா கிட்ட போய் பேச போறான். ஆமென், அல்லேலூயா. ராஜா கிட்ட போய் பேசி அப்பா இதெல்லாம் முடியாது, இத்தனை பேர்னால முடியாது. ஏன்னா அவன் என்ன சொல்லிடுறான், எல்லாரும் என்னை முறியடிச்சுன்னா எல்லாம் எனக்கு அடிமையாகணும்னு சொல்லி. அதனால கலங்கி போய் என்ன பெலிஸ்தர் சொன்ன உடனே என்னை முறியடிச்சுட்டா பிரச்சனை இல்ல, என்னை முறியடிக்காம எல்லாரும் தோத்து போயிட்டே இருந்தீங்கன்னா நீங்க எல்லாம் எங்களுக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து என்ன எல்லா தேசமே அடிமையாயிருமோன்னு ஒரு பயம்.
அந்த பயத்தினால என்ன பண்ணிடுறாங்க, அந்த ராஜாவே கலங்கி போய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த ராஜா கலங்கி போய் மக்கள் எல்லாம் பயத்துல நடுங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அவனோட உயரமும் அவனை பார்த்தாலே நம்மள எல்லாம் ஒண்ணு முடிச்சு கட்டிடுவான். ஏன்னா சிலவங்களை பார்த்தாலே நமக்கு தெரியும், ஐயோ இவனா கிட்ட இருந்து நம்ம மீள முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரிதான் அந்த அளவுக்கு பலாக்கர சாமியார் இருந்தான். ஆமென், அல்லேலூயா. அதனால பயந்தார்கள். அப்ப ராஜா கிட்ட போய் பேசும்போது நான் போய் முறியடிக்கிறேன்னு சொல்லி, தம்பி உன்னால முடியாது, இத்தனை பேருனால முடியாது, நீ சின்ன பையனா இருக்க, உன்னால எப்படி முடியும்னு சொல்லி அந்த ராஜா கேட்ட போது கூட, கண்டிப்பா நான் சிங்கத்தின் வாயிலிருந்தே நான் ஆடுகளில் ஆட்டுக்குட்டியை மீட்டெடுத்திருக்கேன், என்னோடு கர்த்தர் இருக்கிறான்னு சொல்லி. ஆமென், அல்லேலூயா. அந்த சின்ன பையனோட வார்த்தையை கேட்டு இந்த ராஜாவும் அந்த ஆடையெல்லாம் அணிந்து விட்டார். ஆமென், அல்லேலூயா. அந்த ஆடையெல்லாம் போடணும், அந்த ஆடைக்குள்ள அவன் நிக்க முடியல. ஏன்னு கேட்டா ஏன்னா அவன் சின்ன பையன், பெரிய ஆள் போடுற ட்ரெஸ் நம்ம போட முடியுமா? குழந்தைக்கு போட்டா அது எப்படி இருக்கும்? அப்படின்னு அந்த ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நானாவே போகிறேன் என்று சொன்னான். நாமே நல்லேலூயா. அந்த எந்த ஆடையும் போடல, அந்த எனக்கு ராணுவத்துக்கு போடுற ஆடையெல்லாம் அவன் போடவே இல்லை. ஆமென், அல்லேலூயா. அப்ப ஈட்டியமாவது கொடுக்காங்க, ஈட்டியை பிடிக்க கூட அவனுக்கு என்ன இல்ல, பலன் இல்ல. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அவன் சின்ன பையனா இருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. அப்புறம் இப்படிதான் அப்ப தைரியமா போறான். தைரியமா தடியோடு போகும்போது அந்த இடத்துல அவன் பெலிஸ்தர் கேக்குறான், என்ன ஏய் நான் என்ன நாயா, நீ தடி எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அப்படின்னு அவனோட தேவனை வைத்து அவன் சபித்திருக்கான் தாவீதை. ஆமென், அல்லேலூயா. அப்படித்தான் நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலயும் நம்ம தைரியமா போகும்போது நம்மளை ஏன்னா சில வார்த்தை சொல்லி கூட நம்மளை சோர்வடைவார்கள். ஆமென், அல்லேலூயா. அந்த பெலிஸ்தர் பேசுனதுனால அவன் சோர்வடையில, கண்டிப்பா தைரியமா பக்கத்துல போனான். ஆமென், அல்லேலூயா. பக்கத்துல போகும்போது கூட அந்த இடத்துல இந்த மாதிரிதான் நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலயும் எதிராளிகள் எதிர்கொள்ள நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒதுங்கி போயிடுறோம். நம்ம ஒதுங்கி போகாம தாவீது என்ன செஞ்சான், பக்கத்துல போனான். நாமே நல்ல தைரியம். ஏன்னு கேட்டா அது ஏன்னா அவனுக்குள்ள இருதயத்துக்குள்ள யாருன்னா கர்த்தர் இருந்திருக்கிறார். ஆமே, நல்ல கர்த்தர் இருந்ததுனால அவன் பலப்பட்டு கொண்டே இருந்தான். அத்தனை பேரும் இவனால முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் என்னன்னா, என்னால முடியும், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இந்த மாதிரி சூழ்நிலை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை கொண்டு சோர்ந்து போகவே கூடாது. ஏன்னா தாவீதுக்கு இருந்த விசுவாசம், அவன் சின்ன பையனா இருந்தாலும் அந்த சின்ன பையனுக்குள்ள பெரிய விசுவாசம் இருந்தது. சின்ன இருதயம் தான் ஏன்னா பெரிய விசுவாசம். ஆமென், அல்லேலூயா. நமக்குள்ள பெரிய இருதயம் இருக்குது, என்ன விசுவாசம் இருக்குது, சின்ன விசுவாசம் இருக்குது. அல்லேலூயா. இந்த மாதிரி அந்த பையனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் போல நமக்குள்ள இருந்தால் கண்டிப்பா அந்த கோலியாத்தை எப்படி கொன்னான்னு சொல்லி நம்மளும் அறிந்து கொள்ளலாம். ஆமென், அல்லேலூயா. நேரையா போய் பின்னாடி அந்த கல்லெடுத்து அடிக்கிறான். இவ்விதமாக தாவீது ஒரு கவனியினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாது இருந்தது. அப்ப அவன் கையில பட்டயம் கூட கிடையாது. ஏன்னா ஒரு கல்லுதான், கல் எடுத்து இந்த நம்ம எல்லாம் பாத்துருக்கோம்ல, அந்த காக்கா குருவியெல்லாம் வச்சு இழுத்து வச்சு அடிப்பாங்களே, அந்த மாதிரி அந்த கல்லுனால இழுத்து அடிக்கும் போது கண்டிப்பா நெற்றியில போய் அடித்திருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அந்த பையன் ஏன்னா ஏற்கனவே அங்க ஆடு மேய்க்கும் போதெல்லாம் அதெல்லாம் அடிச்சிருப்பான், குருவி விரட்டிருப்பான், அந்த மாதிரி நினைச்சிட்டு போயிட்டான். இருந்தாலும் அந்த இடத்துல அடிச்சு கரெக்டா அடிச்சிருக்கான். அடிச்ச உடனே அவன் அடிச்சதுனால விழுகல, தேவன் அடிச்சதுனால விழுந்தார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது, நம்ம கொன்று விடுவோம் என்று. ஏன்னு கேட்டா கர்த்தர் நம்மளோட தான் இருக்கான்னு அவனுக்குள்ள விசுவாசம் இருந்த அந்த நம்பிக்கையில தான் அவன் போயிருப்பான்.
போன உடனே ஏன்னா அடிச்ச உடனே அவன் அடிச்ச உடனே என்ன இருக்கணும், அவன் கல்லு போய் பின்பக்கம் போய் பின்னாடி பக்கம் விழுந்திருக்கணும், அவன் முன்னாடி பக்கம் விழுந்தான். நாமே நல்லேலூயா, முன்னாடி விழுந்தான். எப்படி முன்னாடி விழுந்திருப்பான் அதை யோசித்து நம்ம பார்க்கணும். ஏன்னா கர்த்தர், ஏன்னா அவனோட விசுவாசத்தை கண்டு அவன் கர்த்தர் வந்து முறியடித்தார். ஆமே நல்லேலூயா. இப்படித்தான் நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம அவரை நினைத்து இந்த நாள்ல நமக்கு இது வெற்றி தான் நம்ம நினைச்சிட்டு போனோம்னா, நம்மளால முடியும் நினைச்சிட்டு போகும்போது கர்த்தர் அந்த இடத்துல அவர் நமக்காக யுத்தம் செய்கிறாய் இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. இந்த நாள்ல கூட நம்மளால முடியாதுன்னு யாருமே நினைக்காதீங்க. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மளோடு தான் இருக்கிறார். இந்த காரியம் முடியும் சொல்லி நீங்க நினைக்கும் போது செய்யும் போது கண்டிப்பா அந்த காரியம் வெற்றி அடைய முடியும். ஆமென் அல்லேலூயா. இந்த தாவீது சின்ன பையனாய் இருந்து அவ்வளோ பெரிய பெலிஸ்தரை விழுக்காட்டியிருக்கார். ஏன்னு கேட்டா அவனுக்குள்ள விசுவாசம் இருந்ததுனால என்ன கர்த்தர் முறியடித்தார். ஆமென் அல்லேலூயா. அவன் விழுந்த உடனே மேலே ஏறி உட்கார்ந்து அவன் பட்டயத்தினால எடுத்து அவன் தலையை வெட்டினான். ஆமென் அல்லேலூயா. எல்லாம் பெலிஸ்தர்கள் எல்லாம் பயந்து ஓடினார்கள். ஆமென் அல்லேலூயா. அந்த இடத்துல தாவீதை தூக்கி கொண்டாடி இருக்கிறார்கள். ஆமென் அல்லேலூயா. இந்த மாதிரிதான் நம்மளுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், நிந்தைகள் இருக்கும், போராட்டம் இருக்கும். உங்களுக்கு ஆபீஸ்ல பிரச்சனையா, வேலைக்கு போற இடத்துல பிரச்சனையா, வீட்டுல பிரச்சனையா, ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நீங்க சோர்ந்து போறீங்களா, அவங்களை கண்டு பயப்படுறீங்களா, ஒரு நாள் நீ பயப்படாதீங்க. இந்த நாள்ல தாவீது எவ்வளவு ஒரு விசுவாசத்தோடு பயம் இல்லாம அந்த பெலிஸ்தர் முன்னாடி நின்னதை விட நம்மளோட பயம் எல்லாம் பெரிதே கிடையாது. ஆமென் அல்லேலூயா. ஏன்னா அவனை ஒரு நிமிஷத்துல ஒரு சுண்டு வரல நசுக்கி போட்டிருக்கலாம். ஏன்னு கேட்டா ஏன்னா அவனால முடியல. ஏன்னு கேட்டா அந்த இடத்துல கர்த்தர் இருந்தார், என்னை பாதுகாத்தார். ஆமென் அல்லேலூயா. நம்மளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம அதிகமான விசுவாசம் வைத்து எந்த சூழ்நிலைக்கு போனாலும், எந்த பிரச்சனைக்கு போனாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பெரிய நமக்கு கஷ்டங்கள் வந்தாலும் நீங்க அந்த இடத்துல கர்த்தர்கிட்ட வைக்கணும். ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்கு யுத்தம் செய்வார்னு யாரெல்லாம் நம்ம விசுவாசிக்கிறோமோ கண்டிப்பா இந்த கோலியாத்து எப்படி தாவீது கொன்னானோ இது போல ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் கர்த்தர் வந்து நமக்கு யுத்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. நல்லா கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். சோத்திரிக்கிற ராஜா தகப்பனே கர்த்தாவே 1 சாமுவேல் ஆண்டவரே 17வது அதிகாரத்துல ஆண்டவரே நாங்க தியானித்தோம் ராஜா. சோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைப்படி ஆண்டவரே சின்ன பையனை கொன்று ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே அந்த பெலிஸ்தரை கொன்றீங்கப்பா. தகப்பனே கர்த்தாவே யாரை கொண்டும் தகப்பனே எவரை கொண்டும் ஆண்டவரே நீங்க தகப்பனே கர்த்தாவே வெற்றி பெற செய்வீங்கப்பா. தகப்பனே ராஜா சோத்திரிக்கிறப்பா. இந்த நாள்ல கூட தகப்பனே யாரெல்லாம் சோர்ந்து போய் இருக்காங்களோ, யாரெல்லாம் கஷ்டத்தோடு இருக்காங்களோ ஆண்டவரே நம்மளால முடியுமா முடியாதான்னு என்ன ஆலோசித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை பலப்படட்டும் சுவாமி. கர்த்தாவே அவருக்குள்ள விசுவாசம் பலப்படட்டும். சோத்திரிக்கிறப்பா. சோத்திரமானவரே விசுவாசம் பலப்பட்டு இந்த கோலியாத்து தகப்பனே கர்த்தாவே தாவீது கொன்றது போல இந்த தாவீது போல விசுவாசம் அதிகமாக இருக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் முறியடிக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. தகப்பனே இங்க ஒவ்வொருவரு மேலும் தாவீதோடு இருந்தது போல தகப்பனே முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு அவர் உண்மை துதித்தாரு. அது போல ஒவ்வொருவருக்கும் தாவீதோட விசுவாசம் ஒவ்வொருவருக்கும் தகப்பனே இருக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.